இன்னைக்கு ஆப்தா போஸ்டிங் நான் கற்றுக்கிட்ட விஷயத்த வீடியோவில் சொல்கிறேன் அண்ட் ஒரு பெரிய ட்விஸ்ட்டும் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி நான் 2 சார்ட் மெயினாக பார்த்தேன். அதை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸ்னெல்லன் சார்ட்டும் இஷிஹாரா சார்ட்டும். ஸ்னெல்லன் சார்ட் வந்து விஷுவல் அக்விட்டி டெஸ்டிங்கில் வரும். இஷிஹாரா சார்ட் கலர் பிளைண்ட்னஸை செக் பண்ணுறதுக்காக வந்துடும். இந்த விஷுவல் அக்விட்டியை பார்க்கக்கூடிய ஸ்னெல்லன் சார்ட்டில் நம்ம ஃப்ராக்ஷன் கணக்கில் எடுத்துப்போம். அதாவது ஒரு மனுஷனை 6 மீட்டர் டிஸ்டன்ஸில் உட்கார வச்சுக்கிட்டு ஸ்க்ரீனில் லெட்டர்ஸை காட்டுவோம். இந்த லெட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6 மீட்டர் டிஸ்டன்ஸில் உட்காந்துக்கிட்டு 6 மீட்டரில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டாக முதல்ல காட்டுவோம். 6x6. அதே மாதிரி 6 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே மனுஷனை உட்கார வச்சுக்கிட்டு நார்மலாக ஒரு மனுஷன் 12 மீட்டரில் பார்க்கக்கூடியதை 6 மீட்டரில் பார்க்க வைப்போம். அதுதான் 6/12 ரேஷியோ. இதே மாதிரி 6/60 வரைக்கும் நம்ம பார்ப்போம். 6/60 ஒரு மனுஷன் நார்மலாக 60 மீட்டரில் பார்க்கக்கூடியதை 6 மீட்டரில் பார்க்குற வரைக்கும் இருக்கக்கூடிய டெஸ்டிங் நம்ம பார்க்க போகிறோம். இதில் அவங்களுக்கு வந்து சரியா தெரியலையா அப்படிங்கிறத நம்ம டெஸ்டிங் பண்ணுறது தான் இந்த ஸ்னெல்லன் சார்ட். அதே மாதிரி கலர் பிளைண்ட்னஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் கிரீன் கலர் டிஃபெக்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத மெயினாக பார்க்குறோம். ஏன் ரெட் அண்ட் கிரீன் மட்டும் பார்க்குறோம் அப்படின்னா நம்ம ரெட்டினால LMS கோன் இருக்குது. இந்த LMS கோன் டிஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா நமக்கு ரெட், கிரீன் கலர் அல்லது ப்ளூ கலர் வந்து சரியா விஷயம் தெரியாமல் போகலாம். அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ப்ரொசீஜர்ஸ் டெஸ்டிங்ஸ் எல்லாமே வேறு மாதிரியாக வரும். மேல்ஸுக்கு வந்து அதிகமாக இருக்கும், ஏன்னா எக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிடன்ஸ்னால. ஃபீமேல்ஸ்க்கு ரொம்ப கம்மியாக இருக்கும், 0.5% தான் ஃபீமேல்ஸ்க்கு வரும். மேல்ஸுக்கு வந்து 8% வரைக்கும் இந்த ப்ராப்ளம் இருக்குது. அதே மாதிரி விஷுவல் அக்விட்டி டெஸ்டிங்கில் 2 மெயினான டெஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா டம்ப்ளிங் சார்ட்டும் லேண்ட்லார்ட் சார்ட்டும் இருக்குது. இது வந்து இல்லிட்ரேட் பீப்புளுக்காக யூஸ் பண்ணக்கூடிய டெக்னிக். ஸோ ட்விஸ்ட் என்னங்கிறத நான் சொல்லிடுறேன். இன்னைக்கு எனக்கு ஆப்தா போஸ்டிங்கே கிடையாது.